அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். நேற்று நம்ம கிரகஸ்த தர்மம் பேரானந்தை தருவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் வந்த விஷயத்த நேற்று நம்ம பார்த்துருந்தோம். கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டு நம்ம எப்படி ஞானம் அடையலாம் அப்படிங்கிற விஷயத்த சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். நம்மளோட நிஜஸ்வரூபங்கிறது ஞானமாக தான் இருக்குதுங்கிறத சாமி பல்வேறு இடத்துல வலியுறுத்துறாரு. அந்த ஞானம்ங்கிறது அறிவாக இருக்குது, அந்த அறிவுங்கிறது துறவாக இருக்குது அப்படிங்கிறாரு. துறவு அப்படிங்கிறது எந்த விஷயத்துலேயுமே பந்தப்படாத ஒரு நிலைமையானதாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த பொருள் எனக்கு, இந்த பொருள் எனக்கு, இதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாததாக இருக்குது அப்படிங்கிறார். அப்படி அந்த ஜீவனை யாரும் மேலே கொண்டு போனாலும் அவங்க ஜீவன் முக்தர்கள் ஆகிறதா சாமி நமக்கு சொல்கிறாரு. அந்த அறிவுங்கிறது துறவு ஆகும்போது அந்த அதிக பலம் நமக்கு தருது. அந்த ஞானங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்கணும். இதை எவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், இதை எவ்வளோ குருநாதர்கள் சொல்லி இதை நம்ம கேட்டுக்கிட்டாலும், இந்த துறவு மனப்பான்மை தான் ஞானம், இதுதான் அறிவு, இதுதான் உலக மக்களுக்கு தேவையானது, இதுதான் ஆனந்தத்தை தருவது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், நம்ம இதைய ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம அவங்கவுங்க அந்த சொந்த வீட்டுக்கு திரும்பையில் இந்த விஷயத்த மறந்துடுறோம். மனைவி நம்ம வீட்டுக்கு நம்ம போகையில் மனைவி நம்மக்கிட்ட எனக்கு ஒரு பவுன் நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தைங்க அப்பா எனக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கடவுள் சன்னதிக்கு எல்லாமே நம்ம அர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே அப்படி கிடையாது. கடவுள் சன்னதிக்கு போகையில் கடவுளே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்னோடது அப்படிங்கிற நினைப்பில் செஞ்சிட்ருக்கிறோம். இந்த ஆத்ம விருத்திங்கிறது எப்போ நமக்குள்ளார அடையுமோ அப்போ தான் ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது உண்மையான ஒரு நிலையை அடையுது. உதாரணத்துக்கு சாமி சொல்கிறது என்னென்னா, காதலர்கள் 2 பேர் காதலிக்கிறாங்க, ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்க. இதில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை அதிகமாக நேசிக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக அவங்க 2 பேரும் யார் வேணால் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும். ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணும், ஒரு ஆணுக்காக ஒரு பெண்ணும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் நிஜமாலுமே அப்படி தியாகம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவங்கவுங்க சுகத்தை அவங்க முழுமையாக அடையணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்கிறாங்க. ஒரு புருஷன் ஒரு மனைவி தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. மனைவி தன் புருஷனா நான் மட்டுமே, தனக்கு மட்டுமே சொந்தம், அவங்க மட்டுமே அனுபவிக்கிறதா நினைக்கிறாங்க. இந்த நினைப்பே ரொம்ப தவறானதா சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்றாரு. கணவனுங்கிறது கணவனும் மனைவியும் அந்த காம சுகத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறங்காட்டிக்கு அந்த உண்மையான சுகத்தை அனுபவிக்க முடியாது. அது 1000ல் 1% கூட அந்த உண்மையான சுகங்கிறது தரக்கூடியது அல்ல. அந்த மிருக இச்சையை, அந்த உடல் இச்சையை பூர்த்தி செய்கிறங்காட்டிக்கு அந்த உண்மையான சுகங்கிறது நமக்கு கிடைச்சிடாது. அப்படி காதலிச்சவங்க எல்லாருமே இப்போ கடைசியில் துக்கங்கிற ஒரு ஒப்பந்தத்தை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது எப்படி பொருள்படுது அப்படின்னா, இந்துக்கள் நூலில் கிருஷ்ணர் கதையை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய பாம்பை கிருஷ்ணர் முழுங்கிருச்சாமா. கிருஷ்ணர் அதை வயிற்றுக்குள்ளார போய் ஒரு வாள் எடுத்துகிட்டு அந்த பாம்போட வயிற்றை வெட்டிட்டு வெளியில் குதிச்சு வர்றதா அந்த பொருள் புகப்படுது. இப்போ இதோட கதையோட தாத்பரியம் என்னவா இருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறாருன்னா, கிருஷ்ண பகவானுங்கிறது நம்ம அன்பான இதயத்தில் குடிகொண்டுட்ருக்கிறாரு. ஆனால் நம்ம இந்திரியம் இச்சைங்கிற பாம்பை வச்சு நம்ம அந்த கிருஷ்ண பகவானை முழுங்கிடுறோம். அப்போ அந்த கிருஷ்ண பகவானுங்கிற உள்ளுக்குள்ளார வகையில் என்ன பண்ணுவாருன்னா, இதனால் ஒரு துக்கம் ஏற்பட்டு கடைசியில் அதனால் ஒரு சங்கடத்தினால வெளியில் வருவார். அதே மாதிரி தான் இந்த உலகத்தினால் ஒரு பற்றுங்கிறது நமக்கு உண்டு பண்ணி நம்ம நம்ம மனசை கஷ்டப்படுத்தி தான் இங்கே நம்ம வெளியில் வந்துட்டுருக்குறோம். இங்கே இருக்கிற பந்தங்கள் எதுவுமே நமக்கு உண்மையான சுகத்தை தரக்கூடியதல்ல அப்படிங்கிறதா அந்த கதையோட பொருளாகிறதா சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறார். உலகப்பற்று உலக மனிதர்கள் மேலே நம்ம வைக்க நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அது இயற்கையான ஒரு விதி அப்படின்னு சாமி சொல்கிறார். ஒரு மனிதன் மரணம் அடைஞ்சான்னா நமக்கு அதிகமான பாதிப்புங்கிறது ஏற்படுது. அது நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. ஆனால் உலக சுகத்தை தேடுற ஒருத்தன் ஒரு விஷயத்தில் அதிகமாக பற்று வச்சு ஏமாந்து போகிறான்.
இந்திரியங்கள்ல வந்து அவன் சுகத்தை தேடி அவன் கடைசியில ஒண்ணுமே இல்லாம போறான். இது வந்து ஒரு விதியா இருக்கிறதா சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து இந்த கிரகஸ்த தர்ம பேரானந்தத்தை தருவது எப்படி அப்படிங்கிற அத்தியாயத்துல வலியுறுத்தி சொல்றார். இந்த உலக விஷயங்கள் எதுல தேடியும் வந்து உண்மையான சுகங்கிறது கிடைக்காது. உண்மையான சுகங்கிறது நமக்குள்ளாரதான் இருக்குது. இதை வெளியில தேடிட்டு வந்து ஏமாந்து போகாதீங்க. வெளியில தேடினீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிச்சயம் ஏமாந்து தான் போவீங்க. ஒரு மனிதர்கள் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு இடத்தின் மேலேயோ, அதான் மண்ணு பெண்ணு பொண்ணு இல்லை எது மேலேயுமே வந்து உங்களோட சுகம் இருக்குன்னு நாடி போகாதீங்க. அப்படி போக போக கடைசியில் நீங்கள் அங்கே ஏமாந்து போயிடுவீங்க. உங்களுக்கு உண்மையான சுகங்கிறது அங்கே கிடைக்காது. இது வந்து இயற்கையினுடைய ஒரு விதி அப்படின்னு சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. நம்ம நாளைக்கு வந்து இதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். கிரகஸ்த தர்மம் பேரானந்தத்தை தருவது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதில் இன்னைக்கு பார்த்த விஷயம் என்னென்னா, நம்மளோட நிஜஸ்வரூபங்கிறது அறிவாகவும் ஞானமாகவும் துறவாகவும் பந்தப்படாத ஒரு நிலைமையுமா தான் இருக்குது. அந்த பந்தம்ங்கிற நிலைமை நமக்குள்ளார மனக்கலக்கங்கிறது ஏற்படையில் நமக்குள்ளார அது போய் நம்ம வந்து பந்தப்பட்டுட்டு இங்கே உட்காந்துருக்குறோம். இந்த பந்தம்ங்கிறது நமக்குள்ளார இருக்கும்போது தான் நமக்கு உண்மையான ஞானம்ங்கிறது ஏற்படுறதா சாமி சொல்றார். உலக விஷயங்கள் எது மேலேயும் பற்றும் பாசமும் வச்சு பந்தப்பட்டு மாட்டிக்காதீங்கன்னு குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.